அந்த சொல்யூஷன் புக்கில் பின்னாடி இருக்கும். பிடிஏ கொஸ்டின் 1 2 மார்க்கு பாரு. ஆமாம், மாடல் கொஸ்டின் தான். டேய், இந்த சொல்யூஷன் புக் பின்னாடி இருக்கும்டா, அதான்டா பிடிஏ கொஸ்டின். ஆமாம், 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2 மார்க்கு 21 கொஸ்டின் நம்பரு. டேய் கவனி, ஆர்த்தோகானல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா இப்படின்னு கொடுத்துட்டு தம்பி டேய் ஆர்த்தோகானல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஆர்த்தோகானல் இங்கிலீஷில் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. தமிழில் வந்து செங்குத்து அப்படின்ற ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இது தமிழ் மீடியம் புக்கு வச்சுருக்கேன். இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி முடிவுக்கு வா. ஏய் பேச்ச குறை, எப்படி ப்ரூவ் பண்ணலாம் ஒரு ஐடியா. ஏன்னா புரிஞ்சுபடி அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்தெல்லாம் செய்ய முடியாது கணக்க. இப்போ ஆர்த்தோகானல் ப்ரூவ் பண்ணணும். செங்குத்துன்னு என்ன செய்யலாம்? இந்த சொல்லுது பாரு, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா, இந்த கொஸ்டினை ஏன்னு எடுத்துக்கிறேன்னு, இந்த கொஸ்டினை ஏன்னு எடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் தெரியணும். மணி பார்த்துக்குங்க, சும்மா படிச்சுட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆர்த்தோகானல் அப்படின்றதுக்கு கான்செப்ட் இருக்கு. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ இப்படி வந்தால் தான் ப்ரூவ் பண்ண முடியும். இது ஒரு செங்குத்து அப்படின்ட்டு ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ்னு. அப்போ ஏ இந்த இருக்கு, பக்கத்தில் உள்ள ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்னா ரோ பை காலத்தை மாற்றணும். ரோ வந்து காலத்தை சேஞ்ச் பண்ணு. மைனஸ் சைன் தீட்டா, அடுத்த ரோ சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதியாச்சு. ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ஆன்சர் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ எழுதிக்க, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு அந்த இது காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஈக்குவல் இருக்கு. என்னடா இருக்கு கல்கி? இது என்னது கல்கி? ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா வெரி குட் சொல்லு. 1 0 பேசாமல் அப்படி எழுதி நிறுத்திடு. இந்த கேப் அப்புறம் ஃபுல்லாக பண்ணிக்க. இது வேணால் மேலே ஏற்றி எழுதிட்டு ஆன்சர் முடிச்சுது. 2 மார்க் தான். இதோட முடிக்கிறதுக்கு மேலே எழுதிட்டு முடிச்சுக்க. என்னால் மல்டிப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா ரோபை காலமாக மல்டிப்ளை பண்ணணும். காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர், இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து இதே ரோ தான் இந்த காலம், காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து இதையே செகண்ட் ரோ, இந்த இது சைன்ஸ் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது 1ன்னு ஆயிரும், இதுவும் 1ன்னு ஆயிரும். இந்த இருக்கு, இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். ஆன்சர் வந்து ஐன்னு வந்துருச்சு. அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது? ஐ. இதுதான் ஆர்த்தோகானல் அர்த்தம். இங்கனக்குள்ள வேணா எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா எனஃப் டு ப்ரூஃப் அப்படின்னு எழுதணும். எனஃப் டு ENOUGH எனஃப் டு ப்ரூஃப், நிறுவினால் போதுமானதுன்னு எழுதணும். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னு. 22 வந்து ஃபைண்ட் மாடுலஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின் 1 மைனஸ் ஐ பை 3 + i ப்ளஸ் தம்பி பார்த்துங்கடா 4i/5
மட்டு காண்கன்னு அர்த்தம். பேர் என்ன கல்கி? இந்த கொஸ்டின் மட்டு காண்கன்னு கேட்டிருக்கு. தமிழ்ல வந்து மட்டு, இங்கிலீஷ்ல வந்து ஃபைண்ட் மாடுலஸ். அப்படின்னா ரெண்டு சைடு கோடு போடுறது, கோடு போட்டு ஆன்சர் கண்டுக்கிறது. இந்த மாதிரி இந்த மாதிரி 1 - i 3 + i + 4i by என்னது 5. இது தனித்தனியா பிரிக்க முடியுமா முடியாதான்னு யோசிக்கணும். எப்படி பண்ணுவீங்க? என்னப்பா? இது ரெண்டு மாடல் தனித்தனியா பிரிக்கலாமா இல்ல ஒன்னா மல்டிப்ளை பண்ணி மேல ஏற்றி செய்யவா? மாடுலஸ் Z1 + Z2 அப்படின்னு வச்சுக்குவேன். அது மாடுலஸ் Z1 + என்னது மாடுலஸ் Z2 பிரிக்கலாம், தனியா பிரிக்கலாம் ரெண்டையும். இல்ல அப்படின்னா டவுட்டா இருக்கு அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு இது ஆக்கிரு. என்னது? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இப்படி மல்டிப்ளை பண்ணு 5 × 3 + i. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இது இங்க 5 × 1 - i. இது இங்க போச்சுன்னா 4i × என்ன வரும் 3 + i. டவுட் வந்துச்சுன்னா இதுதான் இப்படி செஞ்சுக்குங்க, பார்த்துக்குங்க. மல்டிப்ளை பண்ணிட்டா எந்த கணக்கும் ஒன்றா வந்துடும். அதே மாதிரி எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு? 5 × 3 = 15 ப்ளஸ் 5i. டேய் மேலே சரி பண்ணிக்க. 1 5 is 5 மைனஸ் 5i ப்ளஸ் என்ன வரும் 12i. i × i ² - 1. i × i ² - 1 1 × 4 4 -4. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சுக்கோ. என்ன ஒன்று? வெரி குட். இது ரெண்டு என்ன ஆகும்? சொல்லு. ப்ளஸ் 7 5 12 7i by 15 + 5i. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ மாடுலஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். டேய் மேலே ஒரு மாடுலஸ் கீழே ஒரு மாடுலஸ் போட்டுக்கலாம். 1 + 7i 15 + 5i. மாடுலஸ் இருந்தால் ரூட் ஆஃப்னு அர்த்தம். 1² + 7². அதே மாதிரி இதுக்கு 15² + 5². சரி பண்ணிக்க அப்படியே. 1 + 49 டிவைடட் பை 15² 225 ப்ளஸ் என்னது 25. கல்கி 15² 225. பெருக்கி பாரு. 15 × 15 15 × 15 5² 5 × 5 அப்படின்னு பெருக்கணும். நீ வேணா 2ஆல பிரிக்கிறாத, 2 டைம் பெருக்கணும். மேலே இப்போ கூட்டினா என்ன வரும்? √50. இது எவ்வளோ வருது? √215 வருது. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ பிரிப்போம். மேலே 25 × 2 கீழே என்ன ஆகும் பாரு. 25 × 10 பிரிக்கலாமான்னு பாரு. சரியாடா? ரைட்டு. அப்போ இது வெளியில் எடுத்தோம்னா 5 வரும். இதுவும் என்ன வரும்? 5√2 டிவைடட் பை 5√10. இது ரெண்டு அடிச்சிடலாமான்னு பாரு. அப்போ ஹோலா வந்து எழுதிக்கலாம். 2 என்ன வந்துடும் 10. 1 என்ன வருது? √5 வேணா எழுதிக்கலாம். 1/√5 அடிச்சா 1 2 5 2 10 வரும்ல. புக்கில் ஆன்சர் இருந்தால் பார்த்துக்கோ. ஆன்சர் இருந்தால் பார்த்துக்கோ. இது ஒரு எக்ஸசைஸ் தனியாக இருக்கும். செய்ய முடியுமான்னு பார்த்துக்கோ. 2 மார்க் தான் நான் பார்க்குறேன். பிடிஏ கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் 2 மார்க் தான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது வேற, இப்போ உள்ள இது கொஸ்டின்லாம் வேற. Z = அதே 21 தான் கொஸ்டின் நம்பர். Z = 2 + 3i × 1 - i. ஃபைண்ட் Z இன்வர்ஸ் கேட்டிருக்கு. ஃபைண்ட் Z இன்வர்ஸ் கேட்டிருக்கு. ஏய் கவனி அஜித், சும்மா பரட்டாத. மைண்ட் மூளை யோசிக்க பாரு, பரட்டாத புக்கை. இந்த கணக்கை முதல்ல ஒன்றா சரி பண்ணணும். ஒன்றா சரி பண்ணணும்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. அது ஒரு இதாக மல்டிப்ளை பண்ணி ஒன்றா ஆன்சர் எடுத்துடணும். முதல்ல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒன்று ஆக்கு. ஏய் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 2 is 2 2i -2i 1 3 is 3. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் i² -1. அப்போ என்ன ஆயிரும்? +3. அப்போ 3 + 2 என்ன வந்துடும்? 5 + i. இதுதான் Z. Z இன்வர்ஸ் அப்படின்னா 1/Zன்னு அர்த்தம். Z இன்வர்ஸ் என்னது?
அப்போ 1/5 + i காஞ்சுகேட்டா மேலங்களும் பெருக்கு 5 - i by 5 - i காஞ்சுகேட்டால பெருக்கிறேன் 1 × 5 - i மேலே பெருக்கணும்னா 5 - i டிவைடட் பை a + b × a - b a² ப்ளஸ் வரும் ஐ இருக்கனால அப்போ 5 இங்கே என்ன வரும் ஐ போட்டுறக்கூடாது ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு அவ்வளோதான் இதை சரி பண்ண ஆன்சர் 5 - i 5² என்ன வரும் +1 அப்போ என்ன வந்துடும் 5 - i by 26 தனித்தனியாக பிரிச்சிரு 5/26 i/26 டேய் புரியுதான்னு பார்த்துக்க இதுதான் இசட் இன்வர்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன் நீனா செய்கிறக்குள்ள தகுதியை வளர்த்துக்கிட்டா தான் கணக்கெல்லாம் செய்ய முடியும் சும்மா நம்ம பார்த்து செய்வோம் அப்படின்னா பார்த்துலாம் செய்ய முடியாது கல்கி அதுதான் சொல்கிறேன் மார்க் எடுக்க முடியாது கஷ்டம்தான் பாஸ் ஆகலாம் கணக்குடைய கான்செப்ட் தெரிஞ்சு செஞ்சால் தான் செய்ய முடியும் இசட் இன்வர்ஸ் அப்படின்னா 1/z கண்டுபிடிங்கன்னு அர்த்தம் இசட் இன்வர்ஸ் அப்படின்னா 1/z கண்டுபிடிங்கன்னு அர்த்தம் ஆனால் இசட் கொடுத்துருக்கு இசட்டை ஒழுங்காக ஒன்று ஆக்கணும் ஒரு நம்பர் ஆக்கிட்டு 1/zன்னு போடணும் 1/zன்னு போட்டோம்னா கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் காஞ்சுகேட்டால மேலே கீழே பெருக்கி ஆன்சர் எடுக்கணும் அவ்வளோதான் ஆர்த்தி புரியுதான்னு பார்த்துக்குங்க அடுத்து வந்து வர்க்கம் மூலம் காண்கன்னு இருக்கு அடுத்து வந்து வர்க்கம் மூலம் காண்கன்னு இருக்கு தமிழில் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு இருக்கு 23 ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கேட்டிருக்கு டேய் கவனி திருப்பி சொல்கிறேன் பரட்டிக்கிட்டு இருக்காத புக்கை பரட்டாதீங்க படிக்க முடியாது சொல்லிட்டேன் மூளையை பரட்ட பாருங்க எப்படி செஞ்சாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தா செய்ய முடியும் 22 சரிடா இல்லை கவனி 22 ஸ்கொயர் ரூட் கேட்டால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு தமிழில் வர்க்கம் மூலம்னு அர்த்தம் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீ செய்ய முடியும் அந்த ஃபார்முலா வந்து √a + ib = +or - 2 பிராக்கெட் ப்ளஸ் ib by மாடுலஸ் b எழுதிக்கிறணும் √ அப்படின்னு எழுதணும் இங்கே √ன்னு எழுதணும் இங்கே மாடுலஸ் z ப்ளஸ் என்னது a/2 மைனஸ் a/2 இதுதான் ஃபார்முலா இது தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும் அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டுன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா நான் வரணும் இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கணக்கை எடுத்துக்க a + ib = -6 + 8i அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறேன்னு டே இல்லை ரூட்டுக்குள்ளே போட்டாலும் சரி இதில் a என்ன வருதுன்னு கம்பேர் பண்ணு a வந்து -6 b வந்து என்ன வருது +8 இதை வேணா இசட்னு எடுத்துக்க என்னது இசட்னு அர்த்தம் இசட் = அப்படின்னா மாடுலஸ் இசட்னா √ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும் இமேஜினரி ஸ்கொயர்னு அர்த்தம் ரியல் பார்ட் ஸ்கொயர் அப்படின்றது -6 8² அப்போ என்ன ஆகும் 36 + 64 100 10 இதுதான் மாடுலஸ் இசட் இந்த ஏ இந்த பி இதில் அப்ளை பண்ண போகிறேன் பார்த்துக்கோ கணக்கு எழுதுறேன்னா √6 -6 + 8i = +or - ப்ராக்கெட் அங்கே பார்த்துக்க ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஒன்று மாடுலஸ் இசட் + a/2 மாடுலஸ் இசட் இந்த இருக்கு 10 ப்ளஸ் ஏக்கு என்ன இருக்கு -6 பை என்னது 2 ஹோல் ரூட் அடுத்து ப்ளஸ் i பிக்கு என்ன இருக்கு 8 பை மாடுலஸ் 8 அடுத்து √10 என்ன இருக்கு பார்த்து 6 அங்கே மைனஸ் ஏன்னு இருக்கனால என்ன ஆயிரும் +6 பை என்ன வந்துடும் 2 இவ்வளோதான் இதை சுருக்குனா ஆன்சர் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க +or - என்னடா வரும் 4/2 ப்ளஸ் இது தேவையில்லை i 16/2 அடிச்சு விடு இது அடி +or - அடிச்சா என்ன வரும் √2 ப்ளஸ் i என்ன வரும் √8 +or - √2ன்னு எழுதிக்க ப்ளஸ் i இதை பிரிக்கலாம்
2√2 பிரிக்கலாம். இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். இதுக்குள்ள ஆன்சரு இதுதான். இதுக்கு பேர் தான் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ நம்ம தான் யோசிக்கணும், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத யோசித்து சொல்லணும். கணக்கு வந்து எப்போ கேட்டாலும் எழுதுகிற மாதிரி உங்களை ஐடியா பண்ணிக்கிங்க. சொல்லிட்டேன். இல்லைன்னா சிரமந்தான், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்துக்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்க, மறந்துடாத, சொல்லிட்டேன். பிடிஏ கொஸ்டின் 3வது கொஸ்டின்ல, கம்பல்சரி கொஸ்டின் 30வது கொஸ்டின்ல மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கு. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஏ வந்து 2 3 1 2, பின்ற மேட்ரிக்ஸ் வந்து 4 0 2 5 கொடுத்துட்டு, டேய் கவனி, கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஏபி காண்கன்னு கேட்டிருக்கு. அட்ஜாயிண்ட் ஏபி அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் இப்படி கேட்டிருக்கு. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்துட்டு, சின்ன கணக்கு தான் இதெல்லாம், எப்படி கல்கி கண்டுபிடிக்கலாம்? அப்புறம் மணி பக்கத்தில் இருந்து எதுவும் சொல்லிக் கொடுக்காத, திரும்பி சொல்லிட்டேன். சுயமாக சிந்திக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் பயல்களுக்கு. இப்படியே உசி பேத்தி விட்டு எடுத்தா செஞ்சு விட்டு தான் அவன் குழப்பிடுறது. ஆனால் உட்காராத கல்கி, தனியாக உட்காந்து யோசிக்கப்பாரு. பரீட்சையில் மணி பக்கத்தில் இருக்க மாட்டான், சொல்லிட்டேன். சரி, அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு பெருமைக்கு சொல்லிடக்கூடாது. அவன் என்னதான் கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்தான், டப்புன்னு சொல்லிடாத. இந்த இடத்துல ஏபின்னு இருக்கு. இந்த இடத்துல ஏபின்னு இருக்கனால ஃபர்ஸ்ட் முதல்ல ஏபி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்க. ஏபி கண்டுபிடி, முதல்ல மல்டிப்ளை பண்ணி ஏபி கண்டுபிடி. 2 3 1 2 4 0 2 5. முதல்ல ஏபின்னு மல்டிப்ளை பண்ணணும், ரோ பை காலம் பண்ணணும். மல்டிப்ளைன்னு சொல்லிட்டாலே, பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டாலே 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தது தான். ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 2 8 ப்ளஸ் 3 2 6. அடுத்து இதே தான் இந்த காலம். 2 × 0 0, 5 3 சார் 15. அடுத்து 1 4 சார் 4 ப்ளஸ் 2 2 சார் 4, 1 0 0, 5 2 சார் 10. மல்டிப்ளை பண்ணால், சாரி ஆட் பண்ணால் 14 15 8 10. இதுதான் என்னது? ஏபி. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட்டாக செஞ்சிடலாம். அட்ஜாயிண்ட் ஏபி ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இந்த லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், இந்த அதர் டயகனலை சைன் சேஞ்ச் பண்ணிக்க. அவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பார். உனக்காண்டி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், விளையாடுத்துனா படிக்காதீங்க. அந்த 3rd கொஸ்டின்ல கம்பல்சரியில் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து 21. டேய் கவனி, அதே கொஸ்டின்ல உள்ளது, செகண்ட் யூனிட்டுக்கு உள்ளது. டேய் 2 + i√3 whole power 10 plus 2 - i√3 whole power 10 prove that purely real அப்படின்னு சொல்லியிருக்கு. prove that purely real அப்படின்னா மெய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. மெய் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்ல மெய் அப்படின்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? கணக்கை பார்க்காதீங்க மணி புக்கை பரட்டாதீங்க, நீங்களா யோசிங்க. அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கு, திருப்பி அதான் சொல்லிட்டே இருக்கேன். முடிஞ்சா யோசிச்சு பதில் சொல்லு, இல்லைன்னா விட்டுரு பேசாம. அப்ப நீ என்ன லட்சணத்தில் படிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோ. இது எப்படி எடுக்கலாம்? 2 ஆன்சர் இருக்கு, பார்த்துக்கோ. Z = Z பார்னு ப்ரூவ் பண்ணோம்னா Z இஸ் பியூர்லி ரியல்னு அர்த்தம். இது ஒன்று. Z = -Z பார் அல்லது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். Z பார் = -Z அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா, ஆமாம், பியூர்லி இமேஜினரின்னு அர்த்தம். பியூர்லி இமேஜினரி, கற்பனைன்னு அர்த்தம். இதை எய்ம் பண்ணி தான் இப்போ கணக்கு செய்யணும். இதுதான் எய்மு. இப்போ கொடுக்கப்பட்ட கொஸ்டினை வந்து இசட்னு எடுத்துட்டு அதுக்கு பார் கண்டுபிடிச்சு பாரு என்ன வருதுன்னு, அவ்வளோதான்.
கொடுக்கப்பட்ட கொஸ்டினை இசட்னு எடுத்துட்டு ஹோல் பார் கண்டுபிடிக்கணும். 2 + i √3 ஹோல் பவர் 10 ப்ளஸ் 2 - i √3 ஹோல் பவர் 10. இசட் பார் அப்படின்னா ஹோல் பார் 2 + i √3 ஹோல் பவர் 10 2 - i √3 ஹோல் பவர் 10. பார் தனித்தனியாக பிரிக்கலாம். 2 + i √3 ஹோல் பவர் 10 2 - i √3 ஹோல் பவர் 10 மாடுலஸ் மாடுலஸ் அதாவது பார் மாற்றி போட்டுக்க, பவரையும் பாரையும் மாற்றிக்கலாம். அதாவது டேய் இசட் பவர் பார் ஹோல் பவர் n அப்படின்றது இசட் பவர் n ஹோல் பார் ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான். அப்போ இதை மாற்றிக்கிறோம். அப்படியே 10 மேலே கொண்டு போகிறேன். இப்படி பார் போட்டு மேலே 10, அதே மாதிரி பார் போட்டு மேலே 10. அப்போ 2 + i √3, இங்கே 2 - i √3. பார் போட்டிருந்தா கான்ஜுகேட்னு அர்த்தம். அப்போ 2 - i √3 ஹோல் பவர் 10. இது ஒரு ஆன்சர். மறுபடியும் பார் போடக்கூடாது. இதுக்கு பார் இங்கே மைனஸ், இது மாறிடும், அவ்வளோதான். ப்ளஸ் 2 + i √3 ஹோல் பவர் 10. இதை மாற்றி எழுதினா இதை முன்னாடி எழுதிக்கிட்டு இதை பின்னாடி எழுதினாலும் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இந்த அப்படி எழுதுறேன். 2 + i √3 ஹோல் பவர் 10 ப்ளஸ் 2 - i √3 ஹோல் பவர் 10. இப்போ இது இந்த ஆன்சர் மாதிரி இருக்கான்னு பாரு. ஆன்சர் மாதிரி கொஸ்டின் மாதிரி இருக்கான்னு பார்த்தா எடுத்துருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட்ல ப்ளஸ் இருக்கு, இந்த இசட் ஈக்குவல் இந்த எடுத்துருக்கேன் பாரு. ரெண்டு ஒன்றா தானே இருக்கு. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்? இசட். அப்போ இசட் பார் இஸ் ஈக்குவல் டு therefore இசட் இஸ் பியூர்லி ரியல் அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பார். இந்த பிடிஐ கொஸ்டின் 4 4 3 ஆடா தம்பி? 4. இதுல ஒரு கம்பல்சரி கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. டேய் 2 மார்க் 30வது கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1. டே அப்புறம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்துருக்கு. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒன்றின் முப்படி மூலம் அப்படின்னு கொடுத்துருக்கு. தமிழில் ஒன்றின் முப்படி மூலம் கொடுத்துருக்கு. அப்படின்னு கொடுத்துட்டு 1 + ஒமேகா ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு a + b ஒமேகா, தென் ஃபைண்ட் கேபிட்டல் A and B. இதெல்லாம் உன் புக்கில் இல்லை, நான் பார்த்த மாதிரி தெரியல. இதில் கொஸ்டினில் இது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு, இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன் போடுறேன். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா ஒன்றின் முப்படி மூலம் தமிழில் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். இது ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்து 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, சாரி 0 அப்படின்னு அர்த்தம். 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது ரெண்டும் தெரியணும். இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சுக்க. இதுல இருந்து 1 + ஒமேகா வேணும்னா இது அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ கணக்கை எடுத்துட்டு வா. 1 + ஒமேகா ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு a + b ஒமேகா எழுதிட்டேன். இப்போ இந்த இருக்கு உள்ள இருக்கு 1 + ஒமேகா. அதுக்கு போல அந்த கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 7. அடுத்து a + b ஒமேகா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஆன்சர் எழுதிருக்கேன். இது என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கணும். மைனஸை 7 தடவை போட்டோம்னா என்ன கிடைக்கும்? மைனஸ். அதை விட்டுறாத முதல்ல. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி விடு. ஒமேகா பவர் என்ன வந்துடும்? 14 ஈக்குவல் டு a + b ஒமேகா. புரியுதான்னு பார்த்துக்க. நீ வாட்டில் இது பண்ணி விட்டுறாத, மறந்துடாத. சரி, இது ஒமேகா பவர் 14 என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. மைனஸ் இருந்துட்டு போகுது. ஒமேகா பவர் 14. ஒமேகா பவர் 14 அப்படின்னா ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 4ன்னு வச்சுட்டு 4 3 சார் என்ன வரும்? 12 வரும். இங்கே 14 இருக்கு, மிச்சம் எவ்வளோ இருக்கு? பக்கத்தில் என்ன எழுதலாம்? இப்போ இப்படி எழுதலாம்.
ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஒமேகா கியூபுக்கு என்ன சொன்னீங்க 1, அப்போ 1/4ன்னு எழுதலாம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ என்ன வந்துடும்? இதுக்கு ஆன்சர் இது. ஒமேகா பவர் 14க்கு ஆன்சர் கல்கீஸ்வரா பார்த்துக்குங்க 14. ஒமேகா பவர் 14க்கு ஆன்சரு ஒமேகா ஸ்கொயர்னு அர்த்தம். எப்படி சார் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரணும்னு யோசிக்கணும். கியூபை பிரித்து 4 டைம்ஸ் போட்டால் 4 3 12 மிச்சம் 2 14. கியூபுக்கு வந்து 1 4 டைம் போட்டால் 1 தான். அந்த ஒமேகா ஸ்கொயர் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே கடைசியில் 2 பெருக்கணும்னா ஒமேகா ஸ்கொயர். அப்போ இதில் ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. எப்படி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகான்னு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஐடியா சொல்லு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். மைனஸ் 1 + ஒமேகான்னு 2 சேர்த்து எழுதுறவாடா. 2 சேர்த்து எழுதலாம்ல. இந்த இருக்கு பாரு, இந்த ரிவர்ஸில் போடுற. அப்படி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னா என்னது? 1 + ஒமேகா ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா. அவ்வளோதான். இப்போ ஈக்குவேட்டிங் போத் சைடுன்னு வச்சுக்க. 2 சைடு ஈக்குவேட் பண்ணுறேன். டேய் ஒமேகாக்கு முன்னாடி என்ன இருக்குது பாரு, இங்கே என்ன இருக்கும்? அவ்வளோதான். பி ஈக்குவல் டு 1 ஒரு ஆன்சர். பி ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இந்த தனியாக நிற்கி இதில் கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஏ ஈக்குவல் என்னது? அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்துடுது. புரியுதான்னு பார்த்துக்க. மேட்ச் பண்ணி இவ்வளோ தான் கணக்கு. 2 மார்க் தான். உனக்கு எழுதுறதுனால பெருசாக எழுதி வச்சுருக்கேன். 2 சைடு ஈக்குவல் பண்ணிக்க. பிக்கு பக்கத்தில் ஒமேகா இருக்குது. அப்போ ஒமேகாக்கு முன்னாடி உள்ளது கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்கல்ல, கெழுக்கல்னு சொல்லுவாங்க. முன்னாடி உள்ளது பேர் இல்லை, குணகம்னு சொல்லுவாங்க. ஒமேகாக்கு முன்னாடி உள்ளது பி, இங்கே ஒமேகாக்கு முன்னாடி உள்ளது 1ன்னு அர்த்தம். அடுத்து கான்ஸ்டன்ட்ன்றது சும்மா இருக்கிறது. இங்கே 1 இருக்குது, அங்கே என்ன இருக்குது? ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 1 தான், பி ஈக்குவல் டு 1 தான். புரியுதான்னு பார்த்துக்க. நம்ம தான் யோசிக்கணும். இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் ஏதாவது 100 மார்க் எடுக்கிறது ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா முடியாது. இந்த பிடிஏ கொஸ்டினில் வந்துடா தம்பி 20. டேய் 21 வந்து தியரம் இருக்குது. அதில் சின்ன கணக்கு தியரம் ஒன்று இருக்குது. அதில் சின்ன கணக்கு ஒரு தியரம் ஒன்று இருக்குது. மாடுலஸு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது வந்து பாசிட்டிவ்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறது. மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது பாசிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அது ஸ்கொயர் வரும், அதனால் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தியரம் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. இல்லைன்னா நான் சொல்லித்தரேன். அடுத்து 5ல் உள்ள 2 மார்க்கு. இது 5th கொஸ்டின். ஃபைண்ட் த ரேங்க்னு கேட்டிருக்கு. அணித்தரம் காண்கன்னு அர்த்தம்டா. ஃபைண்ட் த ரேங்க். ரேங்க்னா அணித்தரம் காண்க அப்படின்னு அர்த்தம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 1 - 2 - 1 0 3 -6 -3 1 இப்படியும் கொடுத்துட்டு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ரேங்க்னு. அணித்தரம் கண்டுக்கிறது. கல்கி எப்படி கண்டுபிடிக்கலாம்? கல்கி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவன் தம்பி சொல்ற கரெக்டு தான். முதல்ல இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோ. டேய் இதை ஏன்னு எடுத்துரு கொஸ்டினை. கல்கி நீ பாதி சரியா சொல்ற, பாதி தப்பா சொல்ற. மணி சொல்ற காதில் வாங்கிட்டு சொல்றேன்னு தெரியல, பார்த்துக்கோ. ஆனால் சொன்னது கரெக்டு தான், பாதி தப்பா சொல்கிறேன். இந்த ஏன்னு கொஸ்டின் எடுத்துட்டேன். நீங்கள் நான் வச்சுங்கடாமா. டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு 2 இதுக்கு 1 - 2 3 - 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 1 6 ஆர் 6 என்ன 6 -6. அடுத்த டைரக்ஷன் போகையில் மைனஸ் போடணும். 1 6 ஆர் 6 -6 எழுதிட்டேன். அடுத்த டைரக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்க. இப்போ இங்கே வண்டியில் பண்ணால் 3 2 6 என்ன 6 வருது? -6 வருது. இதோட சேர்ந்தா +6. அப்போ என்ன ஆயிரும்? அதே மாதிரி அடுத்து 2 எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோ. -2 -1 -6 -3 3 2s are 6 +6. அடுத்து ஒரு மைனஸ் 1 6 ஆர் 6 மைனஸ் +6. அப்போ இங்கே என்ன தான் இருக்கும்? அப்போ ஈக்குவல் டு 0. அடுத்து இன்னொன்று எடுத்துக்க. உடனே போயிடாத எங்கிட்ட. அடுத்து ஒன்று எடுத்துக்க. -1 0 -3 1. இந்த பாரு 1 1s are 1 என்ன 1
இது மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ ஆன்சர் வருது பாரு. இதில் எல்லாத்துக்கும் 2 இதுக்கு 0 ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு என்ன வருது? ஆன்சர் வருது. ஆன்சர் வருதுன்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ இதனுடைய ஆர்டர்ன்றது என்ன அப்படின்னு தெரியணும். ஆர்டர்னா மேட்ரிக்ஸோடைய வரிசை, எத்தனை ரோ எத்தனை காலம். 2x2 மேட்ரிக்ஸ் இது. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் இது வந்து A2ன்னு அர்த்தம். தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு என்னது? புரியுதான்னு பாரு. நீ வாட்டில் 2 இதை 0 வரும்னு சொல்லிட்டு 3வது 0 வரும்னு நினச்சிடாத. அதையும் போட்டு பார்க்கணும். இன்னொன்று போட்டு பார்க்கணும். என்னென்னா இந்த இதுவும் அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் எடுத்து போடலாம். இல்லைன்னா நடுவில் கையை வச்சு மறைச்சிக்க எப்படி ரெண்டையும். இது கையை வச்சு ரெண்டையும் மறைச்சின்னா அந்த ரெண்டையும் எடுத்து போட்டு பார்க்கலாம். இதான் இதுவும் அதுவும் தெரியுதா இல்லையா? அதுலேயும் ஆன்சர் வருது பாரு. அதான் சொல்கிறேன், விட்டுறாதீங்க. டவக்குன்னு பார்த்துட்டு 2 இதை பார்த்துட்டு நீ வாட்டில் பேசாமல் விட்டுறாத. பொறுமையாக எல்லாத்தையும் போட்டு பாரு. சொல்லு. இந்த பாரு, இதில் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொஸ்டின் இருக்கு. 22லே இருக்கு. செகண்டில் 22ல் இருக்குடா தம்பி. Z1 ஈக்குவல் டு 2 மைனஸ் I. Z2 ஈக்குவல் டு -4 + 3I அப்படின்னு கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு Z1 by Z2 காண்கன்னு கேட்டிருக்கு. சாரி, Z1 by Z2 இன் நேர்மாறு இன்வெர்ஸ் கேட்டிருக்கு. அது கொஸ்டின் நல்லா படிச்சு பார்த்துக்க. Z1 by Z2 அப்படின்னு கொடுத்து இன்வெர்ஸ்ன்னு கேட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி அர்த்தம், இப்படி அர்த்தம். இது கேட்டிருக்கான்னு அர்த்தம். இதுதான் கொஸ்டின் சென்டென்ஸில் கொடுத்துருக்கு. அதுக்கு மீனிங் இது. சரிதான் பாரு. இதுக்கு மீனிங் என்னன்னா எப்படி எப்படி போகிறோம் பாரு. தலகால போட்டுக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் புரியுதா? இதை வந்து இப்படி எழுதலாம். இப்படி எழுதலாம்ல. ஒரு ஸ்டெப்பை பாரு. அவன் கேட்ட கேள்வி இது. அப்போ நம்ம இப்படி எழுதலாம். இதுதான் கேட்குறான்னு அர்த்தம். இதை 1/ன்னு எழுதணும் தெரியணும். திருப்பி தலால மாற்றிட்டோம்னா இதுன்னு எழுதலாம்ல. அப்போ இதை கண்டுபிடிச்சா போதும்னு அர்த்தம். 2 மார்க்கு தானே, எவ்வளோ தூரம் போகிறது யோசிச்சு பாரு நீனே. அப்போ சொல்யூஷன் போட்டு Z1 எடுக்கிறேன். ஒரு கொஸ்டின் செய்யறதுக்கு முன்னாடி எய்ம் பண்ணிக்கோங்க எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. நான் எடுத்துட்டேன். Z1 by Z2 ஹோல் இன்வர்ஸ் கேட்டிருக்கு. நான் அதை வந்து 1 by Z1 by Z2ன்னு மாற்றிக்கிறேன். திருப்பி இதை சேஞ்ச் ரிசிப்ராக்கல் பண்ணோம்னா Z2 by என்ன வந்துடும்? அவ்வளோதான். இதுக்கு பதிலாக இதை கண்டுபிடித்தால் போதும். அப்போ Z2 by Z1 அப்படின்னு எழுதிட்டு அவ்வளோதான். இதை எழுத போகிறேன். -4 + 3I டிவைடட் பை இந்த இருக்குது 2 - I கான்ஜுகேட்டு. அவ்வளோதான். 2 + I by 2 + I. அப்போ கீழே A + B × A - B A² + B². ஏக்கு 2, பிக்கு 1, I கிடையாது. இப்போ இது 2 பேருக்குன்னா -8, இது 2 பேருக்குன்னா -4I, இது 2 பேருக்குன்னா 6I. அடுத்து ப்ளஸ்ன்ட்டு ப்ளஸ் தான். 1 3 is 3 தான். I² என்ன வரும்? -1. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்டா? மைனஸ் வருமானு பாரு. கரெக்டா? பார்த்துக்கோ பொறுமையா. தெரியலனா பக்கத்தில் ஆள்கிட்ட கேளு. சரி, இப்போ என்ன ஆகுமா? ரியல் பார்ட் 2 சைடு பண்ணிக்க 11. இது 2 கூட்டினாலாமா +2I by 4 + 1 என்னது 5. தனித்தனியாக பிரிச்சிரு எப்பயுமே. -11/5 + 2/5I. இதுதான் அதோட இன்வெர்ஸ்னு அர்த்தம். Z2 by Z1. புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உன் கையில் தான் இருக்குது திறமை. யோசிச்சு நிதானமாக செஞ்சுனா செய்யலாம். அதனால சொல்கிறேன், பார்த்துக்க. இங்கிட்ட இருந்து அப்படி கொண்டு வந்து, அப்படி இருந்து இப்படி கொண்டு வந்து மாற்றி செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கோம் பார்த்துக்க. அவ்வளோதான். உன்னுடைய விருப்பம்.